வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழந்தமிழகத்தில் கல்வியும் கலைகளும் எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வரலாற்றுக்கு முந்தைய பண்டைய தமிழர், அதாவது வரலாற்று எழுதப்படுறதுக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் கல்வி கற்றுறதுலையும் கற்பிக்கிறதுலையும் எப்படி இருந்தாங்கன்றதுக்கு நமக்கு எந்த சான்றுகள் இல்லை. ஆனால் அவங்க அறிவுடையவர்களாக இருந்தாங்கன்றதுக்கு வெளிப்பாடாக அவங்க குகையில் வரைஞ்ச ஓவியங்களும் அந்த ஓவியங்களே மற்றவங்களுக்கு அவங்க கல்வியை கற்பிச்சிட்டு இருந்தாங்க செய்தியும் நமக்கு புரியுது. இதன் வழியாக ஓவிய கலையும் வளர்ந்துருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாமர நிலையிலேருந்து படிப்படியாக நாகரிக வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் கல்வியோட பயனை மக்கள் அறிஞ்சிருந்தாங்க. பாமர மக்களும் கல்வி அறிவு இல்லைன்னா எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் என்பதற்காகவே பார்த்திங்கன்னா அதுக்கு சான்று கீழடி அகழ்வாழ்வில் கிடைச்ச எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் புலிமான் கொம்பையில் கல்வெட்டாக எழுத்துக்கள் இருப்பதையும் சான்றாக எடுத்துக்கலாம். அதனால் மக்களுக்கு எழுத்தறிவு இருந்திருக்குன்றது நமக்கு நல்லா புரியுது. வரலாற்று காலமாகி, அதாவது வரலாற்று எழுதப்பட்ட சான்றுகள் இருக்கக்கூடிய காலத்தை வரலாற்று காலன்றோம். சங்க காலத்தில் தமிழர்கள் கல்வியோட சிறப்பை நல்லாவே உணர்ந்திருந்தார்கள். திருக்குறளில் கல்வியை குறித்து பேசுகிற அதிகாரங்கள் 4 இருக்குது. குற்றமத கற்க வேண்டும், அந்த கற்றபடியே நடக்க வேண்டும், கல்வி உலகம் முழுவதையும் தன் சொந்த ஊராகவே கருத வேண்டும். கல்வி நீங்கள் போகிற இடத்தெல்லாம் அது உங்கள் ஊராகவே உங்களை கருத வைக்குமா. ஏன்னா நீங்கள் கற்றுன்ற கல்வி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. கல்வி செல்வம் ஒன்றே அழியா செல்வம், கல்லாதவன் மேனி அழகு ஒரு பொம்மைக்கு நிகரானது, கல்வியை விட கேள்வியே மேம்பட்டது, யார் எது சொன்னாலும் அதோட உண்மை பொருளை அறிவதே நல்லறிவு. இந்த விஷயத்தெல்லாம் திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. கல்வி பயில உரிமை சங்க காலத்தில் தனிப்பட்ட சிலரின் உரிமை இல்லை. எந்த குலத்தில் இருந்தாலும் சரி, அவங்க ஏழைங்களாக இருந்தாலும் சரி, மன்னராக இருந்தாலும் சரி, எளிய குடிமக்களும் அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாமே தேடி போய் கல்வியை கற்றுக்கிட்டாங்க. இளைஞர்கள் திருமணமான பிறகும் அவங்க மனைவியை பிரிந்து சென்றாவது கல்வியை கற்கிறதும் இருக்குது. அதுக்கு சான்றுகள் இருக்குது. இளமையிலே கல்வி பயிற்சி தொடங்கி விடுகிறது தான் நம்ம இளமையில் கல் அப்படின்றத பார்க்குறோம். அறிஞர் சபை வரிசையில் அமர செய்ய வேண்டியது ஒரு தந்தையோட கடமைன்னும் தமிழர் அறம் இதுதான் அப்படின்றதும் நமக்கு புரியுது. மகனை சான்றோன் ஆக்குவது ஒரு தந்தையோட கடமை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. இது ஒரு இலக்கிய வரிகள். இது என்ன சொல்லுதுன்னா, 4 வர்ண பிரிவினர்கள், இதுதான் நாற்பால். இந்த 4 வர்ண பிரிவுகள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் கல்வி அறிவு மிக்கவனாக இருந்தால் அவனை விட உயர் நிலையில், அதாவது மேற்பால் இருக்கிறவனும் கல்வி கற்க அவனிடமே வருவான் என்றுதான் இந்த வரிகளுடைய அர்த்தம். இதனால் நமக்கு என்ன புரியுதுன்னா, எந்த வேறுபாடும் கல்விக்குரிய தகுதி இல்லை. ஊற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும், அதாவது உடலால் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சோ இல்லை பொருள் கொடுத்தோ ஆசிரியரிடம் அடக்கமாகவும் அன்பாகவும் கல்வி கற்க வேண்டும். கல்வி பயிற்சிக்கு வறுமை நேர்பகையாக இருந்தது. ஒவ்வொரு ஊரிலும் பள்ளிகள் நடைபெற்றதுக்கான தகவல் எதுவும் நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஊர்தோறும் மன்றங்களில் நூலகம் அமைக்கப்பட்டு அந்த நூலகத்தில் சுவடிகள் வைக்க இருக்கும் அப்படின்னும் ஆசிரியரிடம் தான் மாணவர்கள் போய் கல்வி கற்றிருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. கற்பிக்கும் ஆசிரியராக இருந்தவருக்கு கணக்காயர் என்ற பேர் வழங்கியிருந்தாங்க. கணக்காயர் இல்லாத ஊரும் நன்மை பயத்தல் அப்படின்ற நூல்களில் இருக்கக்கூடிய வழிகளை பார்க்குறோம். குலபதி நக்கண்ணார் கிடங்கல், அதாவது இப்போ இருக்கக்கூடிய திண்டிவனம், இந்த ஊரில் ஒரு சங்க புலவர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றாக கூடி அவர்கிட்ட கல்வி பயின்றிருக்காங்கன்ற செய்தி நமக்கு குறுந்தொகையில் தெரியுது. குலபதின்ற பட்டம் 15,000 மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறவருக்கு வழங்கப்பட்டிருந்தது என்றும், பள்ளி என்றது அந்த கற்பிக்கப்பட இடத்துக்கு பேராக இருந்ததுன்னும், திண்ணைகளே பள்ளிகள் நடைபெற்று வந்தன என்றும், மாணவர்கள் பனை ஓலையின் மேலே எழுத்தாணியை கொண்டு எழுதினார்கள் என்றும், மாணவர்கள் கல்வி பயிலும் போது இறந்துண்ணும் வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. கல்வி பயிற்சியுடன் அறிவு வளர்ச்சியும் இணைந்து சேர்ந்திருக்கு. வெறும் எழுத்தறிவு இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருக்காங்க. பல்வேறு குலங்களை சார்ந்த புலவர்கள் தமிழகம் இன்னும் இருந்திருக்காங்க. மன்னவர்கள் உதவியோடு மதுரையில் அவங்க சங்கம் நிறுவி தமிழ் வளர்த்து வந்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த புலவர்கள் பாடிய பாடல்களை கேட்டும் கற்றும்
அதோடைய பொருளை வந்து உணர்ந்தோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்பாட்டுலையும் வந்து மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அத்தகைய பொதுமக்கள் தான் நாடெல்லாம் நிரம்பி இருந்தாங்கன்றதை நம்ம அறிஞ்சிக்கிறோம். தமிழ் மன்னவர்களுடன் தமிழ் புலவர்களும் மக்களுடைய பாராட்டையும் மதிப்பையும் வந்து பெற்றிருந்தார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆசிரியர்களுக்கு பொருள் கொடுத்தும் தொண்டுகள் புரிந்தும் மக்கள் கல்வி பயின்றனர். கபிலர், பரணர், திருவள்ளுவர், நக்கீரர் மாதிரி பெரிய பெரும் புலவர்கள்லாம் சங்க காலத்தில் வாழ்ந்துறதுக்காக ஒருவருடைய புலமையை வந்து அறிஞர்கள் அவ்வளோ எளிதாக வந்து ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அந்த புலவருடைய பாடல்களோ நூல்களோ தமிழ் சங்கத்தார் முன்னால் வந்து அரங்கேற்றம் பெறப்படணும். சங்க புலவர்கள் அந்த புலவரை புலமை நிரம்பிய சான்றோர் என ஒன்றா எல்லாருமே வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். கூத்தும் இசையும் மன்னவரின் முன் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. பல துறைகளில் புலமை பெற்ற பேரறிஞர்கள் போலி ஆசிரியருக்கு அறைக்குவல், அதாவது ஒருத்தர் வந்து நாம் புலவர் இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சவர்னு சொல்லி ஊரில் சொல்லிட்டு இருந்தாருன்னா, விஷயம் தெரிஞ்ச புலமை பெற்ற புலவர்கள் அந்த மாதிரி ஆட்களை வந்து கூப்பிட்டு அறைக்கூவல் விடுத்து, அறைக்கூவல்னால் சவாலுக்கு கூப்பிட்டு அவங்களோட சொற்பொருள் வந்து அதாவது அவருடைய அந்த அறிவை பற்றின விஷயங்களை அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு அவங்கள தோல்வி வர செஞ்சு அவங்களுக்கு வந்து நல்லறிவு புகட்டுவது பழக்கம். அதாவது இந்த விஷயம் வந்து நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அதனால் நீ போலியாக இந்த உலகத்தில் நீ உழவக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லறிவை புகட்டுறது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. மாணவர்கள் வந்து தொல்காப்பியம், காக்கை பாடினியம் இந்த இலக்கண நூல்களெல்லாம் பயின்றிருக்காங்க. ஏரம்பம் அப்படின்ற ஒரு கணித நூலை வந்து கற்றுக்கிட்டாங்க. அந்த நூல் இப்போ வந்து இல்லை. கணிதத்தில் மிக நுண்ணிய அளவையும் மிக பெரிய அளவையும் கையாண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் மிக நுண்ணிய நீட்டல் அளவுக்கு தேர்த்துக்கள்னு பேர். அந்த தேர்த்துக்கள்னால் என்னென்னா, ஒரு இருட்டான அறையில் கூரையில் ஒரு சின்ன ஓட்டை வழியாக நம்ம சூரியனுடைய கதிர்கள் வருது இல்லையா, அப்போ அந்த கதிர்களை பார்த்திங்கன்னா அந்த தூசெல்லாம் வந்து தெரியும். அந்த தூசோடைய அளவு தான் அந்த கதிரில் வந்து அந்த கதிர் வெளிச்சத்தில் கண்ணுக்கே தெரியாத தூசுகள் அந்த வெளிச்சத்தில் தெரியும். அந்த ஒரு தூசோடைய அளவு தான் தேர்த்துக்கல். அதே மாதிரி பெரிய அளவுக்கு வெள்ளம்ன்றது பேர். அதே மாதிரி மக்களுக்கு வந்து வானியல் அறிவும் இருந்தது. வானவியல் புலவர்களுக்கு கணிகள்ன்ற பேர் இருந்தது. கோள்கள், அவற்றின் செலவுகள், நான்மீன்கள், திங்களின் இயக்கம் இதெல்லாம் வந்து அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே தனித்தமிழ் பேர் வந்து அவங்க வழங்கி இருக்கிறது மூலமாக பழந்தமிழர்களுடைய வானவியலுடைய அறிவை வந்து நம்ம வந்து உணரலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது இதெல்லாம் கோள்கள் என்று சொல்லியிருக்காங்க. இக்காலத்தில் வந்து வானவியலை ஞாயிறு, திங்கள், ராகு, கேத்துக்கள் கோள்கள் பட்டியலிருந்து நீக்கி இருக்காங்க. நம்ம வசிக்கிற இந்த உலகமும் ஒரு கோள் தான் என்னும் உண்மை அவங்க வந்து அப்போ தெரிஞ்சில்லை. பூமியில் இருந்து கொண்டே மற்ற கோள்கள் அப்புறம் வந்து ஞாயிறு, திங்கள், விண்மீன்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ஞ்சதுனால அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, பூமி வந்து நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறதாகவும் அதை சுற்றி மற்றதெல்லாம் வரதாகவும் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து இது வந்து தவறுன்னு பின்னாடி வந்து புரிஞ்சுது நமக்கு. ஆனால் வந்து சூரியன், சந்திர கிரகங்கள் இதெல்லாத்த பற்றி கணிப்புகள் வந்து அவங்க அப்படி பூமி ஒரே இடத்துல நிற்குது, மற்ற கிரகணங்கள்லாம் அதை சுற்றி வருதுன்னு சொல்லும் போது இந்த கோள்களை பற்றியும் கிரகணங்களை பற்றியும் அவங்க கணிச்சதெல்லாம் அவ்வளோ சரியாக இருக்கிறத பற்றி இப்போ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. ஒரு ஆண்டில் வந்து 12 மாதங்கள் திங்கள்கள் வந்து அவங்க அந்த காலத்திலே வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. தமிழருடைய ஆண்டு வந்து கதிரவனுடைய வடக்கு தெற்குடைய அந்த செலவை வந்து கணக்கிட்டு தான் அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு வருஷம் வந்து 12 திங்களுக்கு மேலே இருக்காது. ஒரு வருஷத்தில் 12 திங்கள், அதாவது 12 மாதம் இருக்கும். சூரியன் எந்த ராசியில் எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாள் அந்த ராசி என்றார்கள். அதாவது வந்து சித்திரை நான்மீனில் நிலவு முழுவடையும் திங்களுக்கு சித்திரை இன்னும், விசாகத்தில் சந்திரன் முழு மதியான மாதத்துக்கு வைகாசினும் பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சங்க காலத்திலேயே இருந்த தமிழர்களுக்கான கல்வி அறிவும் கலை அறிவும் பற்றி நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.